ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம DJI Mic 2ஓட ஆடியோ டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா Insta360 X4ஓட இன்பில்டு ஆடியோ. ஸோ அதில் எந்த ஒரு மைக் எதுவுமே நான் செட் பண்ணல, ஒயர்லெஸ் எதுவுமே நான் செட் பண்ணல, அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது DJI Mic 2 வந்து புதுசாக வாங்கியிருந்தேன். இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து நம்ம ஓப்பன் கிரவுண்டில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது வந்து 820 ஃபீட் வந்து ஒயர்டு கனெக்ஷனில் வந்து அந்த ரேஞ்சில் வந்து நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபோன்லேயும் டைரெக்டாக ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிக்கலாம், அதான் ஒய்ஃபை மீன்ஸ் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த DJI Mic 2 எடுத்துகிட்டு நம்ம வந்திருக்கோம். சரி, இதை வந்து நம்ம வந்து 2 டைப்பாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணி நான் செக் பண்ண போகிறேன். அது வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் நடந்து போய் அதை நீங்கள் கேட்குறீங்கன்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு, அதாவது அடாப்டர் கனெக்ட் பண்ணி அதை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ 2 ஆடியோ குவாலிட்டியில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸு வாங்க நம்ம வந்து இப்போ டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து ப்ரெஸ் டு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். இதுதான் நம்ம DJI Mic 2. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூடூத்தை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ப்ளூடூத்தில் வழியாக கனெக்ட் பண்ணி மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டேங்க. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறத அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஆன் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு கேமரா மொபைல் எதுலனாலும் ப்ளூடூத்தை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் வந்து பவர் பட்டன் இருக்கும். இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஆனோன்னு இதில் வந்து ஒரு பிளிங்கிங் லைட்டும் இருக்கும். இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தோட கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைட் வந்து கண்டினியூ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயும் என்னோடய Insta360 X4 கேமராவிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து மைக்ரோஃபோன் கனெக்டட் வியா ப்ளூடூத்து, ஹெட்ஃபோன் கனெக்டட் வியா ப்ளூடூத் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வருவாங்க. இதுதான் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. உங்களுக்கு இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறத நான் தனியாக இன்னொரு வீடியோ கூட போடுறேன். ஸோ வாங்க, இப்போ வந்து நமக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மைக்கு ப்ளஸ் Insta360 X4ல் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட ஆடியோ குவாலிட்டி ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் இதை வந்து வைட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நான் ஆன் பண்ணலை. அதாவது டைரெக்டாக கனெக்ட் பண்ணோன்னே எப்படி இருக்குமோ அதுதான். இப்போ நான் அப்படியே நடக்கிறேன், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். கரெக்டாக இதுலேருந்தே போட்டுருவோம், கேமராவிலேருந்தே போட்டுருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ வந்து நான் 10 அடி பின்னாடி வந்திருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இது எப்படி கேட்குன்னு எனக்கு தெரியல. நான் வீட்டில் போய் கம்ப்யூட்டரில் போட்டு எடிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ 10 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இதில் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மறுபடியும் நான் வந்து கவுண்ட் பண்ணுறேன். 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ வந்து நான் 20 அடி வச்சுருக்கேன். 20 அடியில் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ அடுத்து நான் போகிறேன். 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40. இப்போ வந்து நான் 40 அடி ஃபீட்டில் வந்திருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. என்னோடய Insta360 கேமராவோட இது கனெக்ட் பண்ணியிருக்கேன். 40 41 42 43 44 45 46 47 48 49 50. ஸோ இப்போ 50 அடி ஃபீட்டில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஏன்னா கேமராவில் லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரத்தில் வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ 50 ஸ்டெப் வச்சாச்சு. கரெக்டாக 75 ஸ்டெப் வரைக்கும் நம்ம அடுத்து போவோம். அதோட டிஸ்டன்ஸில் வந்து எப்படி ஆடியோ கேட்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75. ஸோ இப்போ 75. நான் இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 75 அடி தூரத்தில் நிற்கிறேன். இந்த 75 அடி தூரத்துலேயும் என்னோடய ஒயர்டு மைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத்தில் வந்து
ப்ளூடூத்லேருந்து டைரெக்டாக கேமராவில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து டேன் ஆகல, இந்த காற்று கொஞ்சம் இருக்கும், ஆனால் நான் டேன் ஆகி பேசலை. நான் நேராக கேமராவுக்கு நேராக வச்சு தான் பேசுகிறேன். ஏன்னா நான் திரும்பி பேசினாவது என்னோடய பாடி வந்து ப்ளூடூத்தை வந்து கொஞ்சம் அந்த வேலென்த்தை வந்து கொஞ்சம் கட்டாகவும் சொல்லலாம். ஸோ நான் டைரக்ட் டு டைரக்ட் கேமரா டு மைக் இந்த டிஸ்டன்ஸில் தான் நான் பேசுகிறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து எனக்கு கேட்டுட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஆடியோ வந்து பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே நான் முன்னாடி வரேன். ஓகே, ஸோ நான் வந்து ப்ளூடூத் மைக்கை வந்து Insta360 X4 கேமராவில் வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே பின்னாடி போய்ட்டு அப்படியே முன்னாடி வரேங்க. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் ஆடியோ குவாலிட்டி நான் செக் பண்ணுறேங்க. பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த பவர் பட்டன் இருக்கும். இந்த பவர் பட்டனை வந்து ஒர்க்காக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகும். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் போவோம், அதே மாதிரி பேக்வேர்டில் போவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஸோ 25 அடி நான் பின்னாடி வந்திருக்கேன். 25 அடியில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. ஸோ இப்போ நான் வந்து 50 அடி டிஸ்டன்ஸில் இருக்கேன். இந்த 50 அடி டிஸ்டன்ஸில் வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ தூரம் கேட்குங்கிற எனக்கு தெரியாது, கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படியே 50லேருந்து அப்படியே 75 போவோம். 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75. ஓகே, 75 அடி டிஸ்டன்ஸில் இருக்கும். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ Insta360 X4 கேமராவில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஆடியோ குவாலிட்டி நம்ம செக் பண்ணுறதுக்கு DJI Mic 2 ஆடியோ குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு இதுக்காக நம்ம ஓப்பன் கிரவுண்டில் தான் வந்திருக்கோம். 75 அடி டிஸ்டன்ஸில் நான் வந்து இருக்கிறேன். ப்ளூடூத் வழியாக இதை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். வயர்டு மைக் வந்து வயர்டு வந்து அடுத்து தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பெட்ரு விசிபிலிட்டி, பெட்ரு ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே நான் முன்னாடி வரேன். ஓகே, பின்னாடி போச்சுல 60 அடியும் 75 அடியும், முன்னாடி வரிச்சில் 60 அடி தான் இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி போகும்போது என்னோடய கால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கிராஸாக போச்சு, முன்னாடி வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் திரும்பி போகிறேன். எத்தனை அடி டிஸ்டன்ஸில் கேட்குதுன்னு பார்ப்போம். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்குது. அப்படியே நான் திரும்பி போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. இப்போ வந்து நான் 25 அடியில் அப்படியே பின்னாடி வந்திருக்கேன். என்னோட கேமரா வந்து என்னோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செஸ்ட்டில் நான் மாட்டியிருக்கேன். ஸோ ப்ளூடூத் வந்து பின்னாடி என்னோட கேமரா ப்ளூடூத் பின்னாடி இருக்கு. இப்போ வந்து நம்ம Insta360 X4 கேமராவில் DJI Mic 2 வந்து கனெக்ட் பண்ணி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணியாச்சு. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியும் செக் பண்ணியிருக்கேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் வச்சு நான் செக் பண்ணியிருக்கேன். டைரக்ட் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்லா பாருங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அப்படியே இதோட கண்டினியூவாக வந்து வயர்டு மைக்கையும் நம்ம வயர்டு மைக் மீன்ஸ் 3.5 mm ஜாக் இருக்குல்ல, அந்த ஜாக்கை வந்து நம்ம அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம இதில் கேமராவில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு டெஸ்டிங் பண்ணிடுவோம். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணி அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இப்போவும் நான் இதை ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Insta360 X4ஓட மைக் அடாப்டரு இதை வச்சு கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த 3.5 mm ஜாக்கை வச்சு DJI Mic 2ஓட ரிசீவரை வந்து இந்த 3.5 mm ஜாக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஆடியோ டெஸ்ட் எடுக்க போகிறோம்.
இப்போ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதான் அந்த மைக் அடாப்டரு, Insta360 X4க்கான மைக் அடாப்டரு. இது வந்து நம்ம ரிசீவரு. இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிரும். ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த 3.5 mm ஜாக்கை வந்து அவுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்டுங்கிறதுல வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு இந்த மைக் சிம்பிள் வந்து கனெக்ட் ஆகிடுச்சின்னு காட்டும் அதில். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம Insta360யோட அடாப்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு கேமராவில் லாக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது லாக் பண்ணுற முன்னால் என்னென்னா, இதோட ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேங்க. டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து ஒயர்டில் கனெக்ட் ஆகும். ஸோ அதை இதை வந்து இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். பார்த்திங்கன்னா நம்ம Insta360 X4 வந்து ட்ரைபாடில் வச்சு அதில் வந்து மைக் அடாப்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதான் அந்த மைக் அடாப்டரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வரும், கோல்டு ஷூன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம மாட்டினோம் அப்படின்னா இந்த ரிசீவரை வந்து இப்படி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அதோ இதில் வந்து நமக்கு ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டாண்டோட அந்த கோல்டு ஷூன்னு இதில் ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து 1000 கிட்ட போட்டுருச்சு. ஸோ இதுதான் நம்ம Insta360 X4ஓட கேமரா. இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிசீவர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய Insta360 X4 கேமராவில் DJI Mic 2 வந்து ரிசீவர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒயர்டு மூலமாக. ஸோ இதில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ரிசீவரு. 3.5 mm ஜாக்கோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அடாப்டர் மூலமாக. இப்போ வந்து இது வந்து 820 ஃபீட்டு வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஆடியோ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் ஆன் பண்ணலை, டைரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து 820 ஃபீட் வந்து நடக்கிறேன். இதோட டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அதோ அந்த இடம். ஸோ அதனால் கேமரா வந்து இந்த எண்டில் வச்சுக்கிறேன். இது ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, இதில் தான் நம்ம டெஸ்டிங்கை பண்ணுறோம். ஸோ இப்படியே நடக்கிற பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100. ஓகே, நம்ம வந்து 100 ஃபீட் வந்து நடந்திருக்கோம். இந்த 100 ஃபீட்டில் வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் எதுக்காக இவ்வளோ தூரம் வச்சு செக் பண்ணுறேன்னா, ஒயர்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் வச்சுருக்கேன். என்னோடய Insta360 கேமரா வந்து அந்த எண்டில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் சின்னதாக தெரியவேனா தெரியாமல் கூட போவேனான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒயிட் ஆங்கிளில் வச்சு தான் நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணுறோம். இதுக்காக நம்ம ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு வந்திருக்கோம். எண்டு டு எண்டு வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். 100 ஸ்டெப்ஸ் வந்திருக்கோம். இப்போ வந்து 100லேருந்து மறுபடியும் கவுண்ட் பண்ணுவோம். 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 20 121 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 150
ஃபீட் வச்சுருக்கேன். இந்த 150 ஃபீட்டில் வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஜே மைக் 2 வந்து ஒர்த்து இல்லையா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கனெக்ட் பண்ணிருக்கு பார்த்திங்கன்னா ஒயர்டில் ரிசீவர் வந்து கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டி நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறுபடியும் மேற்கொண்டு நான் நடக்கிறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 200. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 100 அடி செக் பண்ணோம், அப்புறம் 150 அடி செக் பண்ணோம். இப்போ வந்து 200 அடி. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. நான் தெரியலனா இல்லையான்னு எனக்கே தெரியலை சுத்தமாக. ஸோ கிட்டத்தட்ட 200 அடி நம்ம இதை வந்து டிஸ்டன்ஸில் நின்று நான் பேசிகிட்ருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் முன்னாடியே வரேன் அப்படியே. ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணி வீடியோ எடுப்போம். அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி இந்த வீடியோ நான் எடுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆஃபில் எடுத்திருந்தேன், இப்போ ஆன் பண்ணி எடுக்கிறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பின்னாடி போகலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. ஸோ இப்போ 50 அடி டிஸ்டன்ஸில் வந்திருக்கேன். இந்த 50 அடி டிஸ்டன்ஸில் வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரிசீவரோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100. ஸோ இப்போ 100 அடி டிஸ்டன்ஸில் இருக்கேன். எனக்கும் கேமராவுக்கும் 100 அடி டிஸ்டன்ஸு. எப்படி அங்கேருந்து நடந்து பின்னாடியே வந்தனோ அதே பொசிஷனில் தான் வந்திருக்கேன். பொசிஷன் நான் டேரெக்ஷன் சேஞ்ச் பண்ணலை. கேமராவை ஃபேஸ் பண்ணி தான் இந்த மைக்கு டிரான்ஸ்மிட்டரை வந்து நான் மாட்டியிருக்கேன். ரிசீவர் அங்கே இருக்குது. இதுக்கு காற்று மட்டும் தான் உள்ள கேப்பாக இருக்க தவிர நான் திரும்பியும் என்னோடய பாடியோ இல்லை வேறு எதுவுமே இதை வந்து மறைக்கல. ஓப்பன் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் கிட்டத்தட்ட வச்சு நான் எடுத்திருக்கேன். 100 அடி டிஸ்டன்ஸில் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து கரெக்டாக 200 அடி டிஸ்டன்ஸுக்கு தான் என்னால் போக முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி முள் இருக்குது. அதனால் பின்னாடி போய் செக் பண்ண முடியல. வேறு ஏதாவது இடம் பக்காவான இடம் கிடச்சிது அப்படின்னா ஒரு 820 ஃபீட் வந்து பின்னாடி இழுத்து என்னால் எவ்வளோ தூரம் ரிவ்யூ கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். இப்போ வந்து 200 அடியில் ஒயர்டு கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். 100 வரைக்கும் எடுத்துருக்கேன். இப்போ 150 அடுத்த போய் பேசுகிறேன். அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 150. இப்போ 150 டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். இந்த 150 டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பு வரும்போது என்னோடய கவுண்ட் வந்து நான் சொல்லிகிட்டே தான் வரேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி ஏறுதா இறங்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 150 அந்த 50 100 150 இந்த டிஸ்டன்ஸில் வச்சு நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆடியோ குவாலிட்டி கிடைக்குதா இல்லை வந்து நடக்கும்போது பெட்டர் ஆடியோ குவாலிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியும். ஸோ இப்போ மறுபடியும் மேற்கொண்டு நான் நடக்கிறேன். 200 ஃபீட்டு போகுது. ஏன்னா 200 வச்சு தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே போனால் போகலாம்.
கொஞ்சம் முள்ளாக இருக்குது, அதனால தான் யோசிக்கிறேன். சரி 200 அடியில் நம்ம இப்போ சிஸ்டத்தில் போட்டு பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட ஆடியோ குவாலிட்டி இப்போ வந்து 150ல் 151லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 151, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 197, 198, 199, 200. 200 அடி டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இப்போ எனக்கும் அந்த கேமராவுக்கும் பார்த்தீங்கன்னா 200 அடி டிஸ்டன்ஸு. இந்த 200 அடி டிஸ்டன்ஸில் DJI Mic 2 வந்து ஒயர்டில் கனெக்ட் பண்ணி நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு இதோட வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் தெரிவேனா தெரியலன்னு எனக்கு தெரியல. ஸோ 200லேருந்து இப்போ நான் முன்னாடி வர்றேன். ஸோ இந்த வீடியோவில் நான் தெரிவேனா தெரியலன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இதோட நாய்ஸ் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒயரில் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 75 அடி டிஸ்டன்ஸில் வச்சு எடுத்திருக்கேன். ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா 200 அப்படியே டபுளாக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அப்படியே நான் திரும்பி நடக்கிறேன். அதே நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் இருக்குது. அப்படியே நடந்து இதோட ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணும். ஓகே, இப்போ வந்து கேமராவுக்கு எனக்கும் எத்தனை ஃபீட் இருக்குது அப்படின்னு நான் நடந்து காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37. ஸோ இந்த DJI Mic 2 வந்து ஆடியோ டெஸ்டிங் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரிசீவரில் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத்தில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி ஆடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன ஃபீட்பேக் இதில் ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத்தில் வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளில் போகும்போது எனக்கு 75 அடி, நான் 75 அடி ஃபீட்டில் தான் வச்சு நான் செக் பண்ணேன். எனக்கு 75 அடியுமே நல்ல ஒரு வியூ கிடச்சிது. அதே இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி திரும்பி போகும்போது என்னோடய உடம்பு வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து மறைக்கிறதுனால எனக்கு 25 ஃபீட்டில் வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து ரிசீவரை கனெக்ட் பண்ணி, அதாவது ரிசீவரில் வந்து 3.5 mm ஜாக்கில் கனெக்ட் பண்ணி ஆடியோ எடுத்தோம் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 200 அடிக்கு நான் செக் பண்ணேன். இந்த ஆங்கிளில் போய் 200 அடிக்கு எனக்கு வந்து நல்லா கேட்டுச்சு. ஆனால் 820 ஃபீட் வரைக்கும் கேட்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸ்பெக்ஸில், அதாவது இந்த DJI Mic 2 ஸ்பெசிஃபிகேஷனில். எனக்கு 200 அடி வரைக்கும் நல்லா கேட்டுச்சு. அதுக்கு மேலே நான் டெஸ்ட் பண்ணலை. அதே இது ஒயர்டு 3.5 mm ஜாக்கு வச்சு ரிசீவரை கனெக்ட் பண்ணி இப்படி திரும்பி போனோன்னு வைங்களேன், இந்த ஆங்கிளில் வந்து எனக்கு 37 அடியில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆடியோ வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இந்த DJI Mic 2 வந்து உங்களுக்கு 35,000க்கு ஒர்த் இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து வேறு வேலை எதுவும் செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் சைக்கிளிங் போகிறதோ பைக் விளாகிங் பண்ணுறதோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.